Glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு பயப்படாதே, பயப்படாதே. Fear not, fear not. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனங்கள். ஏசாயா 41, 13, 14 வசனங்களை தயவு செய்து வாசித்து பாருங்கள். 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலி சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் இன்று தியானித்து உரிமை பாராட்டி உறுதியாக பற்றி கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும். உரிமை பாராட்டுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் யாக்கோபு என்னும் ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து பேசுகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து, அதாவது பூச்சியாக இருக்கிற அவனை பார்த்து, வலிமை இல்லாதவனை பார்த்து, திடகாத்திரம் இல்லாதவனை பார்த்து, போர் செய்ய யுத்தம் செய்ய சக்தி இல்லாதவனை பார்த்து, யாரையும் எதிர்த்து நிற்க முடியாத அந்த பூச்சியை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், அற்பமாக அநேகர் என்னை நினைக்கிறார்கள், யாரோடு கூட நான் எதிர்த்து பேச எனக்கு சக்தி இல்லை, வலிமை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் யாக்கோபு என்கிற பூச்சியை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், மீட்பராகிய நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, பூச்சி என்று பயப்படாதே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, ஆண்டவர் யாரை பார்த்து பேசுகிறார்? ஒரு இஸ்ரவேல் என்னும் ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து பேசுகிறார். மைனாரிட்டி பீப்புளை பார்த்து பேசுகிறார். மைனாரிட்டி, சிறு கூட்டம். எல்லாரும் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறார்கள், எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். இல்லை, உன்னுடைய கையை பிடித்து உனக்கு துணையாக இருக்கிற மீட்பர் சொல்லுகிறார், பயப்படாதே. இன் ஷார்ட், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பயப்படாதே, fear not. இந்த பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை திருமறையில் சுமார் 366 முறை வருகிறது. வருஷத்துக்கு எத்தனை நாள் சொல்லுங்க? 365 நாள். அப்போ நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அதிகால வேளையிலே எப்படி நம் மீது புதிய கிருபையை, அனுதினமும் புதிய கிருபையை ஊற்றுகிறாரோ, அதே போல அனுதினமும் உங்களை பார்த்து, என்னை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்ல வேண்டும்? இந்நாட்களிலே இந்த உலகத்தில் 98% மக்கள் பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். 98%க்கு பயம் இருக்குங்க. ஆகவேதான் பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் 2வது பெரிய வல்லமை எது தெரியுமா? பயம். பயம் அது ஒரு பெரிய மோசமான ஒரு வல்லமை நிறைந்தது, வீரியம் நிறைந்தது, ஆற்றல் நிறைந்தது. ஒரு காலத்தில் நான் கூட பலவிதமான பயத்தினால் நிறைந்து காணப்பட்டேன். மரணத்தை குறித்து பயந்தேன்,
யாராகிலும் மரித்து விட்டால் அந்த பக்கமே போக மாட்டேன், அவ்வளோ பயம். சுடுகாடு இடிகாடு கல்லறின்னு சொல்கிறோமே, அதை பார்த்தா கூட பயம். இருட்டை பார்த்தா, மூடப்பட்ட கதவை பார்த்தா கூட பயம். வியாதி வந்துட்டால் பயப்படுவேன். வருங்காலம் எப்படி இருக்குமோ, நான் எப்படி வாழப்போறேன் என்ற ஒரு பயம் இருந்தது. இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் பிசாசு ஏவல் ஜின்னு சொல்றாங்களே, அதை கேட்டாலே அதை குறித்து எனக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த பயம் சாதாரண பயம் அல்ல, இது சாதாரண பயம் அல்ல. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 13வது வசனம், நித்தமும் இப்படிப்பட்ட பயம் மனிதனை தாக்க வருகிறது. நித்தமும் இடைவிடாமல் இந்த பயம் மனிதனோடு போராடுகிறது, யுத்தம் செய்கிறது. இந்த பயம் அனுதினமும் இது மனிதனை எதிர்த்து நிற்கிறது. டெய்லிங்க, நித்தமுங்க, டெய்லிங்க இந்த பயம் மனிதனோடு எதிர்த்து நிற்கிறது, போராடுகிறது, அவனை வீழ்த்த, அவனை அழிக்க எத்தனிக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நான் இந்த நாட்களிலே தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்? என்னை இடவிடாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த, எனக்கு டெய்லி பயம் முறித்து, என்னை அலக்கழித்து, என்னை முடக்கி வைத்த அந்த பயம் என்கிற எல்லா சூழ்நிலையில் இருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தார். பயத்தின் எல்லா சூழ்நிலைகளில் இருந்து எனக்கு இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். ஆகவே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்க ஆத்துமாவை கலக்கி கொண்டிருக்கிற எல்லா பயத்தில் இருந்தும் விடுதலை தர என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்து இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்க அவரு அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு அவர் உலாவிக் கொண்டிருப்பது காரணம், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை தர வந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி அவர் மேல் தங்கியிருந்தது. அவர் மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி அவர் மேல் இருந்தது. ஆகவே அவர் இந்த நாட்களிலே உலகம், மாம்சம், பிசாசு தருகிற எல்லா பயத்தில் இருந்தும் விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்து பாருங்கள். திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பயம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எனக்கு அன்பானவர்களே, இயேசு அடிமைத்தனத்தின் ஆவியை நீக்க போடுகிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை நம்மில் இருந்து எடுத்து போடுகிறார். அதற்கு பதிலாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இயேசுவே, எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஊற்றுங்க. அந்த பயம் என்பது ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவத்தை தரும், அடிமைப்படுத்திடும் பயம். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோ விடுதலையோடு வாழ நமக்கு வழிவகுக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க ஒரு பரிசோதனை செய்து பாருங்க. நீங்க ஒரு பரிசோதனை செய்யுங்க. 2 குடுவை எடுத்துங்க. ஏ என்கிற குடுவை, பி என்கிற குடுவை. ஏ என்கிற குடுவையில் ஒரு எலியை பிடிச்சி போட்டுடுங்க. காற்று போக்கக்கூடிய அளவுக்கு, அந்த எலிக்கு உணவு போடக்கூடிய அளவுக்கு கேப் விட்டுடுங்க. மேலே டாப் மூடி வைங்க. பி என்கிற குடுவையிலும் ஒரு எலி எடுத்து போடுங்க. காற்று போகக்கூடிய அளவுக்கு, உணவு போடக்கூடிய அளவுக்கு மேலே ஒரு டாப் போட்டுடுங்க.
இந்த ஏ என்கிற எலிய பூனை உள்ள ஒரு ரூமுக்குள்ள வைத்து இதை வைத்து விடுங்க. ஏ என்கிற எலிக்கு முன்னால இப்ப பூனை இருக்கணும். பி என்கிற எலிக்கு முன்னால அந்த ரூம்ல பூனை இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு எலிக்கும் ஒரே மாதிரியான ஃபுட்டு போடுங்க. இந்த ரெண்டு எலியும் கவனித்து பாருங்க, என்ன நடக்கும்? பூனைக்கு முன்னால் உள்ள எலி எலும்புந்தோலுமாக இருக்கும், மெலிந்து இருக்கும், நலிந்து இருக்கும். பி என்கிற எலிக்கு போட்ட உணவு தான் இதுக்கும் போட்டு இருக்கிறோம், ஆனால் இது மெலிந்து இருக்கிறோம். காரணம், அந்த அறையில் அந்த பூனை இருந்துட்டே இருக்கு. இந்த எலி பயப்படுது, அந்த பூனை என்ன சாப்பிட்டுடும், அந்த பூனை என்ன சாவச்சிடும். பயந்து பயந்து இருக்கிற உணவை கூட உட்கொள்ளாமல் மெலிந்து இருக்கும். அதே நேரத்தில் பூனை இல்லாத அறையில் இருக்கக்கூடிய அந்த எலியை பாருங்க, அது பொச பொச பொசன்னு இருக்கும், கொழுத்து இருக்கும், வளர்ந்து இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, புலி வருது புலி வருது புலி வருது. அந்த புலியினால் செத்தவர்களை விட கிளி பயத்தினால் செத்தவர்கள் ஏராளம். ஒரு பழமொழி. அதுபோல இந்த பயம் என்பது ஒரு மனிதனை அணுவணுவாக சாகடிக்கிறது. நீங்கள் பெஸ்ட் சபைக்கு போங்க, பெஸ்ட் சர்மன் மெசேஜ் கேளுங்க, நீங்க பெஸ்ட் ஒரு வொர்ஷிப் பண்ணுங்க, பெஸ்ட் கொயர் இருக்கட்டும். ஆனா உங்களுக்குள் பயம் இருந்தால், நீங்க என்னதான் பெஸ்டான சபைக்கு போயிட்டு பெஸ்டான பாடலை பாடி பெஸ்டான சத்தியத்தை கேட்டாலும் மெலிந்து நலிந்து இருப்பீர்கள். பிரியமானவர்களே, அந்த பயம் ஒரு மனிதனை சிறைப்படுத்தி அவனை மெலிய செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:18 பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு என்றால் என்ன? விவரிக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 அந்த அக்கினி கடல் கந்தக கடலிலே எரிகிற கடலே பங்கு அடைவர்களுடைய பட்டியல், நீல பட்டியல் ஒன்று இருக்கிறது. இந்த பட்டியலில் முதலில் இருப்பது யார் தெரியுமா? எந்த குரூப் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். அதன் பிறகுதான் அவிசுவாசி, அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள் வருகிறார்கள். முதலில் இருப்பவர்கள் பயப்படுகிறவர்கள். இந்த பயப்படுகிறவர்கள் ஏதோ பேய பிசாசை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல, சிங்கத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல. எதை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள்? தேவ சித்தம் செய்ய பயப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு போனாரே, அந்த கொல்கத்தா மேட்டிலே நமக்காக ரத்தத்தை சிந்தினாரே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரே, ஜீவனை விட்டாரே, அந்த இடத்தில் பூரண அன்பு வெளிப்பட்டது. பிதாவின் மடியில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கினது அன்பு. ஆனால் பூரண அன்பு எங்கு வெளிப்பட்டது? மனுகுலத்திற்காக பாடுகளை ஏற்று இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டாரே, அதுதான் பூரண அன்பு. அந்த பூரண அன்பை வெளிப்படுத்தின இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பயப்படுகிறவர்கள். புரிகிறதா? தேவ சித்தம் செய்ய அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏதோ உறவினர்கள் என்கிற புலி, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்கிற புலி, ஜாதி கோத்திரம், என் இனத்தார் என்கிற அந்த அந்த கேட்டு இருக்கு. அதுக்கு முன்பதாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால பயந்து 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 ரேர் காலிங், ரியர் காலிங், ஹை காலிங் அழைப்பை ஏற்றுக்கொள்வது கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஞானஸ்நானம் பெறுவது கிடையாது, அபிஷேகம் பெறுவது கிடையாது. இதுதான் பயம். ஆனால்
உங்களுக்குள்ளே கல்வாரியினுடைய அந்த பூரண அன்பு, கல்வாரியின் தூய அன்பு வந்துவிட்டால், அந்த கல்வாரியினுடைய பூரண தூய அன்பு வந்தால் அது உங்களை ஆட்கொண்டிருக்கிற எல்லா பயத்திலிருந்து வெளியே புறம்பே தள்ளும். நீங்கள் நீதிமானாக மாறிவிடுவீர்கள். யூதாஸ் காரியத்தினுடைய சரிதை படித்து பார்த்தேன், வேதனை அடைந்தேன். தனக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை இழந்து போனான். வேதம் சொல்லுகிறது, அவன்தான் கேட்டின் மகன். இந்த உலகத்தில் மிக மோசமான மனிதன் யார்? கொஞ்சம் சொல்லுங்க. பில் லேடனா? இல்லை. கல்வாரியினுடைய அன்பை அறிந்து, கல்வாரியினுடைய அன்பை குறித்து செய்தியை கேட்டு, கல்வாரியினுடைய அன்பு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, அதுதான் பின் லேடனை காட்டிலும் யூதாஸ் காரியத்தை போன்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் இருக்கிறது. அது எது தெரியுமா? அந்த கல்வாரி தூவி அன்புதான். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு நிவாரணம், அந்த கல்வாரி அன்பு, பூரண அன்பு, கல்வாரியின் தூய அன்பு உன்னை ஆட்கொண்டிருக்கிற எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆலயத்துக்கு வருவேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு, தருணம், அணுகிற காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதுதான் பயம், தேவ சித்தம் செய்ய பயம். இந்த பயம் இருந்தால் அக்கினி கடல், கந்தக கடல் எரிகிற இடத்திற்கு தான் போக முடியும். பூரண அன்பு, கல்வாரியின் தூய அன்பு இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக ஜெபிக்கப் போகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 28ஆம் அதிகார வசனம், மத்தேயு 10:28, லூக்கா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் எவைகளுக்கு பயப்பட வேண்டும்? நீங்களும் நானும் எவைகளுக்கு பயப்படக்கூடாது என்கிற அந்த சத்தியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. நீதிமொழிகள் 29:25வது வசனம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கு பயப்பட வேண்டும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், என்னாகமம் 12:8வது வசனம் வாசித்து பாருங்கள். கர்த்தர் மீரியாம் ஆரோனை பார்த்து, மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? கோடிட்டுக் கொள்ளுங்கள். அப்போ அவங்க நீதிமான், அவங்களுக்கு நம்ம பயப்படணும். அது மட்டுமல்ல, தெய்வத்தை குறித்தான பயத்தை அல்லாமல் வேறு எந்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், பிரசங்கி 12:13வது வசனம் வாசித்து பாருங்கள். எல்லா மனுஷர் மீது விழுந்த கடமை இதுவே. எது எல்லா மனுஷர் மீது விழுந்த கடமை? தேவனுக்கு பயப்படுகிற பயம். மனிதர்களுக்கு தேவ பயம் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அடிப்படை தேவ பயம். எனக்கு அன்பானவர்களே, தேவ பயம் இருக்குதா? தேவ சித்தம் செய்ய நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த கல்வாரியின் தூய அன்பினாலே நீங்கள் உலகத்தின் பயத்தை வெறுத்து தள்ளி அடிமதளத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று நீங்கள் தேவனுக்கு ரொம்ப பயப்படணும், பயந்து வாழணும். தேவ வார்த்தைக்கு பயந்து வாழணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு
சித்தத்திற்கு பயந்து வாழும்போது என்ன நடக்கும்? உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபம் கேட்கப்படும். இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் கேட்கப்படலை. காரணம், அவர்களுக்குள்ள தேவ பயம் இல்லை. அதுதான் ரகசியம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி தேவனுக்கு வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, கோடிட்டுக் கொள்ளுங்கள், தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கண்ணீரோடு ஜெபித்தாரே, சத்தத்தோடு ஜெபித்தாரே, விண்ணப்பித்தாரே, அது கேட்கப்பட்டது. அப்போ தேவ பயம் நமக்குள் இருந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு கேட்கப்படும், பதில் வரும். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ பயம் இல்லை என்றால் நீங்கள் நலிந்து மெலிந்து அந்த பூனைக்கு முன்னால இருந்த எலியை போலதான் இருப்பீர்கள். காரணம், இந்த உலக பயம் உங்களை அடிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க நல்ல கவனிச்சு சிந்திச்சு பாருங்க. அநேகர் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஏன் போறாங்க? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படி ஒரு பயம், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படி ஒரு பயம், எனக்கு லிவர் வீங்கி பிளட் வாமிட் பண்ணுவனோ அப்படி ஒரு பயம், எனக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆயிடுமோ அப்படி ஒரு பயம். இந்த பயம் உங்க சிஸ்டத்தை, மனிதனுடைய வாழ்க்கையை, சிஸ்டத்தை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். பிரியமானவர்களே, அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கதான் அவர் கல்வாரிக்கு போனார், பரமேறினார், புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார், நம் கரத்தை பிடிக்கிறார், நமக்கு துணையாக நிற்கிறார், நமக்கு மீட்பராக இருந்து பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மீது புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஊற்றும், தினந்தோறும் எனக்கு துணையாக இருப்பீராக, தினந்தோறும் எனக்கு கரத்தை பிடித்து நடத்துவீர். நானும் உன் கரத்தை பிடிப்பதை பார்க்கலாம், நீங்க என் கரத்தை பிடித்து நடத்துங்க. எனக்கு மீட்பராக இருந்து என்னை அலைக்கழிக்கக்கூடிய, என்னை சிறைச்சாலைகளே அகப்பட வைக்க துடிக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை தாருங்க. கேளுங்க, 14ஆம் நூற்றாண்டிலே மகாராஷ்டிராவிலே சத்ரபதி சிவாஜி என்பவர் வாழ்ந்தார். இந்த சத்ரபதி சிவாஜி என்பவர் யார் தெரியுமா? பெரிய மாவீரன், அஞ்சான் நெஞ்சன், பராக்கிரமசாலி. இவருடைய தாய்க்கு இவர் ரொம்ப பயப்படுவார். இவங்க தாய்க்கு மதிப்பு கொடுவார். அம்மா அப்பா கோடு போட்டா அதை தாண்டவே மாட்டார். இந்த சத்ரபதி சிவாஜி நாட்டின் நடப்புகளை பார்க்க வெளியே போவார். நாட்டின் நடப்புகளை பார்த்துவிட்டு அரண்மனைக்கு திரும்புவார். தன் தாயோடு சதுரங்க விளையாட்டு விளையாடுவார். எப்பொழுதும் அவங்க தாய் அந்த சதுரங்க விளையாட்டிலே சத்ரபதி சிவாஜியை தோற்கடிப்பார்கள். அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் இந்த சதுரங்க விளையாட்டில் விளையாடும் போது ஜெயித்து விட்டால் அந்த கோவிலுக்கு போயிட்டு 200 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு 200 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க என்று சொல்வார். அதே போல சத்ரபதி சிவாஜி அதே போல செய்வார். ஒரு நாள் நாட்டின் நடப்புகளை பார்த்துவிட்டு சத்ரபதி சிவாஜி அரண்மனைக்கு வருகிறார். தான் தாயாரோடு கூட சதுரங்க விளையாட்டு விளையாடுகிறார். அன்றைக்கும் அவங்க தாய் தான் ஜெயித்தார்கள். அம்மா, எந்த கோவிலுக்கு போயிட்டு நான் அன்னதானம் பண்ணணும் சொல்லுங்க. அந்த தாய் சொன்னால், மகனை இன்றைக்கு அன்னதானம் பண்ணக்கூடாது. தன் மகனை மாடிக்கு அழைத்து கொண்டு சென்றாள். மகனே, அதோ பார், சிங்காகாட் என்கிற கோட்டை தெரியுதா? ஆமா, அதன் மீது படை எடுத்து அந்த கோட்டையில் நம்முடைய தேசத்தின் கொடி பறக்கணும், நீ அது செய்துத்தா போ. அப்பொழுது மாவீரன் அஞ்சான் நெஞ்சன் சிவாஜி சொன்னார், அம்மா, அந்த கோட்டையினுடைய ராஜாவும் என்னை போன்று மாவீரன்,
அவனை தோற்கடிப்பது மிகவும் கடினம். அவனை ஜெயிக்க முடியாத காரியத்தை கேட்கிறீர்களே, நான் என்ன செய்வேன்? அப்பொழுது அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னார், முடியாதவனுக்கு மகுடம் ஏன்? பயப்படுகிறவனுக்கு பட்டாபிஷேகம் ஏன்? சரித்திரம் சொல்லுகிறது, மகனே பயப்படாதே, பயத்தை உதறி தள்ளிவிட்டு துணிவோடு எழுந்திரு, வீரத்தோடு சென்று வா, வென்று வா. உடனே சத்ரபதி சிவாஜி என்பவர் தான் படை தளபதி கக்கன்ஜி மனோஜுடன் பேசினார். 200 உடுமகளை எடுத்துக்கொண்டு பராக்கிரம போர் வீரர்களை அழைத்துக்கொண்டு சென்று அந்த சிங்காக்கா கோட்டையை மீது படையெடுத்தார். அது ஜெயித்தார், திரும்பி வந்தார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? பயம் இருந்தால் முடியாது, நடக்காது, தேராது, வெற்றி பெற முடியாது, கடினமான காரியம் என்று சொல்லக்கூடும். ஆனால் பயத்தை புறம்பே தள்ளிவிட்டால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பயமுள்ள ஆவியை கொடுப்பது பிசாசு. அந்த பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தின் ஆவியை தருகிறான். அதனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? பல்வேறு காரியங்களுக்கு பயப்படுகிறான். Fear is a spirit of the devil. பயமானது ஒரு வேதனை உள்ளது. முதல்ல பயம் என்ற ஒரு வார்த்தை எங்க வருது தெரியுமா? வேதாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம், ஏவாள், தேவன் 3 பேர் இருக்கிற இடத்தில் தான் வருகிறது. எதனால் வந்தது பயம்? தேவன், ஆதாம், ஏவாள், மிருகங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். ஆதாமை பார்த்து ஏவாளுக்கு பயம் இல்லை, ஏவாளை பார்த்து ஆதாமுக்கு பயம் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு தேவனை பார்த்து பயம் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அங்கு இருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்து பயம் இல்லை. ஒற்றுமையாக, ஐக்கியமாக, சமாதானமாக வாழ்கிறார்கள். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோடு கூட பார்த்து பயப்படுவது இல்லை. சிங்கம் ஆடும் ஒன்றாக வாழும். பயமில்லாத ஒரு நிலைமை. அந்த அனுபவம் மீண்டும் 1000 வருட அரசாட்சியிலே மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறது. எப்பொழுது பயம் வந்தது? என்றைக்கு ஏவாள், ஆதாம் தேவ வார்த்தையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்களோ, பாவம் செய்தார்களோ, அன்றைக்கே பயம் வந்தது. அந்த பாவத்தினாலே பயம் வந்தது. பாவம் இருக்கிற இடத்திலே பயம் டெஃபினட்டா இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல நல்ல மனசாட்சி இருக்காது. பாவம் இருக்கிற குற்றம் புரியக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே சுத்த மனசாட்சி இருக்காது. யாருக்கு முன்னாலும் நிற்க பேச பயப்படுவான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. நான் சொல்றேன், இருதயத்திலே பாவம் இல்லை. அது தெரிந்து செய்த பாவம், அறியாத செய்த பாவம், ரகசிய பாவம், சின்ன பாவம், பெரிய எதுவுமே இல்லை. ஆகவே நான் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நான் நிற்பேன். அநேகரை பாருங்க, அநேகருடைய ஜீவித்தை பாருங்க, பயமா இருக்குன்னு அவங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. பாவத்தில் இருந்து வெளியே வாருங்கள். இயேசு கூப்பிடுங்க. புத்திர சுகாரத்தின் ஆவியை பெறுங்க. அந்த பூரண அன்பு, கல்வாரி தூய அன்பு இன்றைக்கு சிலுவை நோக்கி பாருங்க. அந்த சிலுவை உள்ளத்தில் வரும்போது, இயேசு உள்ளத்தில் வரும்போது, புத்திர சுகாரத்தின் ஆவி ஊற்றப்படும் போது பாவம் விலகி போகும். நல்ல மனசாட்சி வரும். நல்ல மனசாட்சி வரும்போது தைரியம் வரும். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, கண்களை மூடுங்க, 2 கரங்களை உயர்த்தி. என்னை அலைக்கழிக்கக்கூடிய, என்னை ஆட்டி படைக்கக்கூடிய, என்னை கசக்கி கொண்டிருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை தாருங்க.
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு ஊற்றுங்க. அடிமதனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை தாருங்க. கேளுங்க எல்லாரும்.